ஒன்னென பலவென அறிவரும் படியினுள் நின்ன நன்னெழில் நாரணன் நான்முகன் அறனென்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை எடுத்து நன்னர நலம் செய்வது அவனிடை நம்முடைய நாளே. நாளுதின் நடனம பழமை அங்குடுவினை உடனே மாளும் ஓர் புறவில்லை மனநக மலமரக் கழுவி நாளுநன் திருவுடையடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளுமோரிடத்திலும் வனக்கொடுமாழ்வது வலனே. வலத்தனன் திரிபுரமெரித்தவன் இடம்பெற துந்தி தலத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன்னுலகத்தில் அகத்தனன் தானே புலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவையவன் துயக்கே. துயக்கருமதியில் நஞ்ஞானத்துள் அமலை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் துயக்கரு நிறத்தனன் பெருநிலன் கடந்த நல்லடிப்போது மயப்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே. அமரர்கள் தொழுகெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமரபொழில் வளங்குருகூர் சடகோவன் புற்றேவல்கள் அமர்சுவையாயிரத்து அவத்தினுள் இவவத்தும் வல்லார் அவரோடு உயர்வில் சென்று அறுவருதம் பிறவியஞ்சிறையே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. முதல் 10 மூன்றாம் திருவாய்மொழியில் எம்பெருமானின் உயர்ந்த குணங்களிலே மிகச்சிறந்தது எளிமை, அதாவது சௌலபியம் என்பார்கள். மிக மிக உயர்ந்த பரத்துவ நிலையில் உள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உயர்வையும் மேன்மையும் அதிகாரத்தையும் இருந்த இடத்திலிருந்தே செலுத்தாமல் தன்னை தாழ விட்டுக்கொண்டு இந்த உலகிலே மனிதர்கள் ஒருவராக அவதரித்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற உத்தேசத்துடன் அவருடன் கலந்து வாழ்ந்து பலரை கை தேற்றியுள்ளார். சமுதாயத்தில் பல வரங்களை பெற்று தகாத காரியங்களை செய்து கொண்டிருந்த அரக்கர்களை அழித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அறிய முடியுமா முடியாதா? நாம் அவரை சேர முடியுமா முடியாதா? அதை நாம் சென்ற முறை பார்த்தோம். உணர்ந்து உணர்ந்து என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாசங்களிலே மிகவும் அருமையாக ஒரு கருத்தை ஆழ்வார் அருளி செய்துள்ளார். உயிர்களே நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் நம்மை பார்த்து சொல்வதைப் போல அமைத்துள்ளார். உயிர்களே, இந்த உயிர்களுக்கு உணர்வு என்பது இயற்கையாக உடையது. அந்த உயிர் என்பது உடலிலே அணுவளவாக இருந்தாலும் உடல் முழுதும் வியாபித்திருக்கு இருந்து ஞானத்தால் நிறைந்த இந்த உயிரின் தன்மை உடல் வேறு உயிர் வேறு, தேகம் வேறு ஆத்மா வேறு என்ற அறிவை கொடுத்து உயிர் என்பது என்ன என்பதை அறிய வைக்கிறது. தன்னுடைய ஞானத்தாலே உயிரின் தன்மையாலே மரணத்தாலே யோகத்தினாலே
இப்படி பல வழிகளிலே ஆத்ம தரிசனத்தை பல ரிஷிகளும் ஞானிகளும் செய்துள்ளார்கள். ஆத்மாவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வார் சொல்கிறார், அப்படி ஆத்மாவை அறிய முடியும் பல வழிகளில். ஆனால் அதே ஞான வழியில், மரண வழியில், யோக வழியில் எம்பெருமானை அறிய முடியாது. எவ்வளவுதான் நாம் யோகம் செய்தாலும், எவ்வளவுதான் மரணம் செய்தாலும், ஞானத்திலே கரை கண்டு இருந்தாலும், உயிரை அறியக்கூடிய அந்த அளவிற்கு நாம் சென்றிருந்தாலும், அதற்கு மேலே இருக்கக்கூடிய எம்பெருமானின் தன்மைகளை, திருக்குணங்களை, அவருடைய ஆழத்தை, அவருடைய பிரதாபங்களை நாம் முழுமையாக அறிய முடியாது. எப்படித்தான் இறைவனை அறிவது? அதற்கு மிக சுலபமாக கொஞ்சம் சொல்கிறார். ஆழ்வார் காலத்திலே வேதங்களில் சொல்லப்பட்ட 3 தெய்வங்களை பற்றி வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 தெய்வங்களில் யார் உயர்ந்தவர் என்ற ஒரு வாதம். இன்னொரு வாதத்தின்படி மூவருமே சமம். மூன்றாவது வாதத்தின்படி இந்த 3ம் சமமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 3ற்கு மேலே ஒன்று இருக்கிறது, பிரம்மம் என்று. அதுதான் உயர்ந்தது. சிவனையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் வணங்கி அவர்கள் மூலமாக பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று ஒரு வாதம். இப்படி வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அடியேன் ஏற்கனவே சொல்லியதைப் போல 16-17 மத கருத்துக்கள் நாட்டிலே பரவி இருக்கும்போது அந்த மத கருத்துக்கள்லாம் தவறு, பொய் நின்ற ஞானம் என்று சொன்னார் அல்லவா? அவர் ஆரம்பமே பொய் நின்ற ஞானம். அவைகளெல்லாம் பொய், தவறு என்று நிலைநாட்டுவதுதான் சிவாயுடைய நோக்கம். அந்த தவறை போக்கி எது சரி என்பதற்கு ஒரு வழி சொல்றார் நமக்கே. நீங்களே அரியா, அயனா, அரணா, விஷ்ணுவா, பிரம்மாவா, சிவனா என்பதை நீங்கள் பல நூல்களை படித்து கேள்வி ஞானத்தால் அறியுங்கள். பலமுறை வாயாலே உரைத்து மரணம் செய்யுங்கள். முடிவிலே உங்கள் மனத்திலே தானாகவே 2 போயிட்டு ஒன்றுதான் நிற்கும். அந்த ஒன்றை பலமுறை நினைத்து, அந்த ஒன்றை பலமுறை நாவால் சொல்லி, அந்த ஒன்றை வணங்குங்கள் என்று உபதேசம் செய்கிறார். நமக்கு வழி சொல்றார். அது ஒன்று எதிர் இந்த பாசம் சொல்லலை, அடுத்த பாசம் சொல்லப்படாது. ஏனென்றால் நம்மிடமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சொல்லி நாம் கேட்பதில்லை. ஆகவே உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்த மாதம் வரும்பொழுது ஒன்று என பல என அறிவர் வடிவருள் நின்ற நன்று எழில் நாரணன், நான்முகன் அரண். இந்த நன்று எழில் நாரணனுக்கு விட்டு நன்று எழில் நாரணன், மற்றவர்கள்லாம் நான்முகன் அரண் சொல்றார். அதாவது வேதங்களில் நாராயணனுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதே போல பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அவர்களுக்கு உண்டான கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாராயணனை பற்றி சொல்லும்போது மட்டும் ஆழ்வார் வேதங்களிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நன்று எழில் நாரணன் என்பது நாராயண அனுவாகம் இருக்கு. அதாவது உபனிஷத்துல நாராயண அனுவாகம், அதாவது நன்று எழில் நாரணன் என்ற சொல் உபனிஷத்துக்கு ஆகு பெயர் என்கிறார்
வீட்டில். அவருக்கு பேர் நமக்கு தெரியும். அவனுக்கு, அவனுக்காக, அவன் தமிழ் வரும் இல்லையா, அதெல்லாம் ஆண் பெயர். அந்த எழில் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் குற்றமற்றவன், அழகு வாய்ந்தவன், மோட்சம் தர வல்லவன் என்றெல்லாம் பல அர்த்தங்கள். ஆகவே இவைகளெல்லாம் அமைந்துள்ளவன் நாரணன். மோட்சம் தரும் வல்லமை, ரூபத்தில் அழகு வாய்ந்தவன், அதை தவிர குறையின்றமில்லாத கோவிந்தன், குற்றமற்றவன். இவ்வளவும் பொருந்தியிருக்க நாராயணன். அதில் மிக முக்கியமானது மோட்சம் தர வல்லவன். ஆராய்ச்சியாளர்கள் பலரும் ஒப்புக்கொண்ட விஷயம், மோட்சம் தர வல்லவன் நாராயணன்தான் என்பதை பட்சபாதம் இல்லாத ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். திருவாய்மொழிக்கு நேரில் கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2வது வரும் வீடுமின் முற்றம் அந்த பாசத்தில் வரும். ஆத்மாவை மோட்சமுடைய அந்த வீடுடையானடை எம்பெருமானிடம் இந்த ஆத்மாவை சமர்ப்பியுங்கள், எல்லாத்தையும் விட்டு விட்டு சமர்ப்பியுங்கள். அதாவது மோட்சம் போவது ஒன்றுதான் குறிக்கோள். நமக்கு எல்லாருக்கும் மூச்சுக்கள், அதாவது மோட்சம் செல்வதே நம்முடைய விருப்பம், அதுவே இலக்கு, அதுவே கொள்கை. அது எப்படி போவது, என்ன செய்தால் போக முடியும் என்பதை பற்றி தான் திருவாய்மொழியில் நிறைய எழுத்துக்கள். இதிலே அடியை ஏற்கனவே கூறியதை போல இது பக்தி பிரபந்தம், பக்தாமிர்தம். ஆகவே மிக முக்கியமாக கூறப்படுவது பக்தி. சரணாகதி என்பது பக்திக்கு சமமான ஒரு விஷயம். ஆனால் அது ஒரே வழி செய்யப்படுவது. ஆனால் வாழ்க்கை முழுவதற்கு நம்ம உதவுவது பக்தி. ஆகவே இங்கே மோட்சம் தரக்கூடியவர் எழில் நாரணன், நன்று எழில் நாரணன் என்று நன்று எழில் சொல்றார். ஆனால் அதே போல பிரம்மாவுக்கும் சில படைப்பு சொல் சொல்லியிருக்கு வேதங்கள், சிவனுக்கும் அழிக்கும் சொல் சொல்லியிருக்கு வேதங்கள். அதை வைத்துக்கொண்டுதான் சாமானிய மக்கள் அந்த காலத்தில், இப்போது கூட பலர், அவன் படைக்கிறான், இவன் காக்கிறான், அவன் அழிக்கிறான், அப்படின்னு 3 மூர்த்திகளை பிரிக்காது. ஆனால் வைணவ சித்தாந்தத்தின்படி படைப்பு, காத்தல், அழித்தல் 3ம் எம்பெருமான் சிவ நாராயணனுடைய வேலை. காத்தல் நேரடியாக செய்கிறான், படைத்தல் பிரம்மா மூலமாக செய்கிறான், அழித்தல் சிவன் மூலமாக செய்கிறான். அது அந்தர்யாமித்துவம். அதுக்கு விஷ்ணு புராணத்தில் கொட்டேஷன். விஷ்ணு புராணம் என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு புராணம். 12 புராணங்களில் 12 புராணங்களில் மிக சிறந்தது விஷ்ணு புராணம் தான். அது எல்லா மதங்களுக்கும் அந்த விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணுவார். படைத்தல், காத்தல், அழித்தல் செய்கின்ற பிரம்மன் விஷ்ணு, சிவன் என்னும் பெயர்களை பகவான் என்ற பெயரை உடைய ஜனார்தனனை அடைகிறான். ஜனார்தனன்னா விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் ஜனார்தனன். அந்த விஷ்ணு என்கிற ஜனார்தனன் 3 தொழிலையும் செய்கிறான் என்று விஷ்ணு புராணத்தில் வருகிறது. அதாவது ஆழ்வாருக்கு வேத சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாம் தெரிந்தால் கூட நம்மை போன்ற மக்களுக்கு ஆழ்வார் சொன்னால் மட்டும் போதாது என்று பல கொட்டேஷன்ஸ் அங்கங்கே வரும், வீடுகளில் சொல்லி பல இடங்களில் வரும். ஆனால் அதெல்லாத்தையும் வாய்ச்சிட்டு தான் ஆழ்வார் சொல்லுவார். நான் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன், தயவு செய்து பெருமாள் சொன்னார் எப்படியோ அது சமம் நம்மாழ்வார் சொன்னது. சொன்னால் அது ஏன் அப்படின்னு கேட்டுங்கன்னா, நீங்கள் நாஸ்திகன் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. நாம் இதை படிக்கிறது, வாசிக்கிறது, அவர் என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு தான், தெரிஞ்சுட்டு அதுபடி முடிஞ்ச அளவுக்கு நடத்துகிறது தான். ஆகவே ஆழ்வார் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நன்று, அவருக்கு மட்டும் ஒரு பட்டம் கொடுத்தார், நன்று எழில் நாரணன் இந்த பாசத்தில். அதில் உள்ளின்றார் கூட பார்க்கலாம், புக்கு இருக்காங்க கீழே பாருங்க. உள்ளி அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளி, உள்ளின்னு வார்த்தை. உள்ளின்றதுக்கு
நன்றாக ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஆராய்ந்துன்னா எதை ஆராய்ந்து? ஸ்ருதி நியாயங்களை ஆராய்ந்து. ஸ்ருதின்னா என்ன? வேதங்கள், உபனிஷத்துக்கள், அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதின்னா வாயால் சொல்லப்படுது. ஏனென்றால் அது எழுதி வைக்கப்படவில்லை, வாய்மொழியாக வந்ததுதான் வேதங்கள். வியாச காலத்தில் வந்து தான் அது ஸ்ருதியாச்சு, எழுதி வைத்தார். ஆகவே இந்த ஸ்ருதியில் இருக்கிற நியாயங்கள், ஆர்குமெண்ட்ஸ், நியாயம், அதை பார்த்து அதை படித்து ஆராய்ந்து இந்த மூன்று மூர்த்திகள், பிரம்மா சிவன் விஷ்ணு, இந்த மூர்த்திகள் அவருடைய சொரூப சுபாவங்களை இப்படி ஆராய்ந்தவாறே இருக்கும் பொழுது ஒரு பொருள் பிரதானமாய் மற்ற இரண்டும் உயர்வு இல்லாதவனாய் அமைவதை உங்களுக்கே தெரியும், தோன்றும். ஆழ்வார் சொல்றார். ஒன்று நான் சொல்றது கேளுங்க, கேட்கலன்னா இதெல்லாம் வாய்ச்சி பாருங்க. வாய்ச்சா உங்களுக்கே நல்லா தெரியும். கேள்வி ஞானத்தை பாருங்கோ, சொல்லி பாருங்கோ, படித்து பாருங்கோ, மரணம் பண்ணி பாருங்கோ, சிந்தனை பண்ணி பாருங்கோ, ஞானத்தை உபயோகிங்கோ, யோகம் பண்ணி பாருங்கோ, முடிவு தெரியும். ஒன்று மட்டும் உயர்ந்தது மூன்றில், மீதி இரண்டும். ஏன்னா 3 பொழுது உங்களுக்கு சொன்னேன், மூன்றும் சமமா, ஒன்று உயர்ந்ததா இல்லை மூன்றுக்கு மேலே ஒன்று இருக்கா? இந்த 3ல் மீதி 2 பொழுதை தள்ளிடுறார். இந்த 3ல் ஒன்று உயர்ந்தது இந்த பொழுது தான் சரி. அந்த ஒன்று எது என்பது உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணா தெரியும். அப்படி தோன்றியும் அப்படி உங்களுக்கு நல்லா மனசை தெரிஞ்சோடனே அந்த நும் இரு பசை அறுத்து அப்படின்னா பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. நும் இரு பசை அறுத்து, அந்த 2 பொருள்களுக்கு மீது 2 பொருள்களை அவைகளின் நசையை அழியோடு நீக்கம். ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை தயவுசெய்து தவறாக புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா நம்முடைய அறிவுலாம் குறைந்த அறிவு. தவறாக புரிஞ்சது தான் முதல்ல நமக்கு புரியும். ஆழமாக போய் பார்க்க யாருக்கும் தெரியாது. மீதி 2 தேவையை தள்ளி விடுங்கள், மறந்து விடுங்கள், அடியோடு நீக்கி விடுங்கள் அப்படின்னா அவருடைய விரோதி அர்த்தம் இல்லை, அவர்கள் தெய்வங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் தெய்வங்கள் தான். ஆனால் மனதிலே நிறுத்தி பக்தி செய்வதற்கு ஒரு உருவத்தை தான் வச்சுக்கொண்டீங்க. உங்களுக்கு பக்தி என்பது நெஞ்சிலே நிறுத்துவது. எம்பெருமானை நீங்கள் எம்பெருமானை தவிர இன்னும் 2 உருவங்களை நினைத்தால் அது பக்தி அல்ல. பக்தி டெஃபினேஷன். நீங்கள் ஏதோ இந்த நேரத்தில் சமரசம் பார்த்து எல்லாம் ஒன்று தான், எது வேணால் நினைக்கலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு நினைக்கிறது அது பக்தின்னு பேர் இல்லை. அதுக்கு பயம் பேர். எந்த பயம்? நீங்கள் நம்ம என்ன செய்வோம், ஒரு பயத்தில் எல்லாம் செய்விச்சுட்டு தான். அந்த பயமெல்லாம் நீங்கி ஆழ்வார்கிட்ட தைரியத்தை பிடிச்சி, தைரியம்னா இது காரணக்காரியம் இல்லாத தைரியம் இல்லை, ஆர்குமெண்டேட்டிவா. ஒரு கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் ஆர்கியூ படித்த அட்வொகேட்ஸ் தெரியும். ஆர்கியூ படித்த என் பக்கமாக கொடுங்க, டிஃப்ரெண்ட் பக்கமாக கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் குறை தண்டனை கொடுங்க, இல்லைன்னா அவங்க விட்டுடுங்க. 2 பக்கம் ஆர்கியூ பண்ண முடியாதுனால இதுதான் கரெக்டான ஆர்கியூ பண்ணியாடுறாங்க. அதெல்லாம் தப்பு ஆர்கியூ பண்ணியாடும். அதை விட ஒரு வழக்கறிஞர் சொல்வதை விட மிக அழகாக இனிமையாக வாழப்பட்ட ஊழி கேட்குற மாதிரி இது வாதம் பண்ணுறாரு ஆளுநர். நீங்களே பாருங்க, 2 தானே போகிறோம் சொல்லிட்டு இப்போ எல்லாம் படிச்சுட்டே கேட்கட்டு மீதி 2க்கு ஒன்றுன்னு தெரியும், இது நினைச்சிரும் அப்படிங்கிறார். அது ஏனென்றால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொல்ல பாருங்க. பக்தி என்ற ஒரு விஷயத்திற்கு அடிப்படை ஒன்றே ஒன்றை இறுக பற்றுக் கொள்வதுதான். திரும்ப எல்லாமே கைவிட்டே பக்தி போய் சொல்ல. ஆகவேதான் நும் இரு பசை அறுத்து அப்படின்றார். அப்புறம் எல்லாத்தோட சரி, பிறகு அப்பா ஒருவனை நம் கைக்குள் புகுந்தான், எம்பெருமான நம்ம பிக்கிற வந்துட்டான், தெரிஞ்சுட்டோம் என்று உங்களுக்கு சேர்ந்த உடனே பக்தி செய்யுங்கள். அப்போதான் பக்தி ஆரம்பம். அந்த பக்தி எப்ப ஆரம்பம்? இந்த கன்விக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். a firm conviction, unswerving, total committed conviction. இதுதான் அப்படி இவன் நாராயணன் தான் தெய்வம் என்று மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு பக்தி செய்யணும். ஏனென்றால் முதல் பாசத்தில் 10 அடியவருக்கு எளியவர் சொல்லிட்டார்.
வெளியே வந்ததுக்கு பல அவதாரம் சொல்ற அவதாரங்கள்ல பக்தி அப்படின்னா பக்தினா என்ன அதுதான் எழுதலாம். இந்த பக்தி என்பதை சொல்வதற்கு தான் அவர் சொல்றார். இந்த பக்தியை முதல்ல ஒதுக்கிட்டு எடுத்துக்கணும். ஆனால் அந்த பக்தியை என்ன கவனிச்சுக்கணும், மரணம் கருதாத பக்தி தான் பக்தியின் பேரு. இது அதோட முக்கியம். மற்ற தெய்வங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற விஷயங்களை ஒதுக்கிவிட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு நாம் பக்தி செய்வதற்கு தான் பக்தி, மற்றதெல்லாம் பக்தி இல்லைன்னு சொன்னவர். அதை விட மிக முக்கியமாக ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படி நினைக்கும் போது பூஜிக்கும் போது நினைக்கும் போது ஒரு பலன் கருதி பண்ணக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அப்படிதான் அதான் பக்தி பேர். ஏன்னா நம்ம ஒரு பலன் சொல்லிட்டுமே என்ன, முமுட்சு மோட்சம், the ultimate merger, total merger with God as a part of God's body. As I told you already, it is not losing identity in God, keeping retaining identity but merging with God. அதான் விசிஷ்ட ஐக்கியம். ஸ்வரூப ஐக்கியம் இல்லை. ஸ்வரூப ஐக்கியம் சொன்னா நீங்கள் செஞ்சதுலாம் வேஸ்ட். ஸ்வரூப ஐக்கியம் அத்வைதம், டோட்டலி லூசிங் ஐடென்டிட்டி. இது அப்படி இல்லை. கடைசியில் நம்ம மோட்சம் போகிறது பகவான்கிட்ட பெர்ஜாரம், ரீட்டைனிங் ஒரு ஐடென்டிட்டி தேர். ஆத்மாவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சாமியமாக ஒன்றாக இருக்கும். எல்லாத்துக்கும் பகவான் ஈக்குவலாக இருக்கணும் எக்ஸப்ட் ரிகார்டிங் கிரியேஷன். கிரியேஷன் மட்டும் ரீட்டைன்ஸ் பகவான். மீது எல்லாம் பகவானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் ஆனந்தம் உட்பட அவ்வளவும் நமக்கு ஜீவாத்மா உண்டு. நம்ம அதெல்லாம் விட்டு இப்போ ஆத்மா சந்தோஷம் இது உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பலன் கருதாத பக்தி பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன பலனெலாம் ஆசையை விட்டால்தான் அந்த பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் அதை கொள்கை. ஆச்சா, நம்முடைய நாளையே பிடிக்கிறா பார்ப்போம். அது என்ன அருமையான அர்த்தம், விரைவில் செய்யுங்கள். அதுவும் பக்தி செய்யறது நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், வயசாகிடுச்சு பாருங்க, வயசாக பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் சொல்றது இல்லையா, 70 வயசில் வந்து இன்னும் வயசாகிடுச்சுன்னு கேட்பான். கோயிலுக்கு போகிறதுக்கோ பக்தி பண்ணுறதுக்கோ. அதாவது பக்தி பண்ணுறதுக்கு ஒரு வயசு பிஸ்கெட் பண்ணி பார்க்க பேசும்போது இன்னும் நாளுக்கு பாருங்க அப்படின்னுவோம். பக்தி பண்ணுறது அது விரைவில் செய்யுங்கோ. அது ஏன்னா முன்னினை வாய்ச்சிருக்கு மின்னின் நிலையிலே ஆக்கைகள். எப்போ வேணால் எந்த மோமெண்ட்டோனா மின்னலை போன்ற தோன்றி மறையக்கூடிய இந்த உடலை உயிரும். அது வந்து நாளைக்கிறதே கிடையாது. அதனால் உடனடியாக செய்யுங்கோ. சூரியன் ஒழித்ததும் பொருள் தேடல். போதி ஒழிஞ்சா ஆஃபீஸுக்கு போல ஓடுறது எதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு. மறைந்ததும் மறைய குழந்தைகள் எல்லாம் கொஞ்சுதல், வீட்டுக்கு அழைக்காம. சூரியன் மறைஞ்ச உடனே மனைவி மக்களை கொஞ்சுதல். அப்புறம் சாலில் எடுத்த நீர் போல. ஏன்னா அறியாத என்னால் இப்போ இருக்காலும் புரியாது. ஏன்னா அதெல்லாம் கிராமத்து சால் தெளிச்ச நீரெல்லாம் கிடப்போம். பாய் தான் போய் கொட்டுவோம், நீர் பாய் போட்டு. சாலில் எடுத்த நீர் போல அந்த ஆயுள் குறைஞ்சு கொண்டே போயிடுது. அப்படி ராமாயணத்தில் வருது. ராமாயணத்தில் சாதித்து. அதனால் வந்து இந்த பாசத்தில் நீங்கள் தெரிஞ்சது என்னன்னா, பக்தி செலுத்துவதற்கு பலன்களான பக்தி செலுத்துவதற்கு எல்லா தெய்வங்களை பற்றி நன்றாக ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்த்து எல்லாம் மரணம் பண்ணி நீங்களே நான் சொல்ல கேளுங்க, இல்லை நீங்கள் படித்து பாருங்க. முடிவு ஒன்று தான், முடிவு ஸ்ரீமன் நாராயணன் தான். நெஞ்சில் எடுத்துங்க, பக்தி பண்ணுங்க, ஆனால் பலன்கள் தான். இது வந்து நான் வேற ஒரு நூலில் எடுத்துக்கேன். ஆனால் இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும். மனைவி கணவனிடம் என்ன சொல்கிறார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் உங்களை மாதிரியே வேலை செய்கிறார். ஆர்டிஓவாக இருக்கார், இதோ இருக்கார். அவர் பெரிய பக்கம் கேட்டார், 2 கார் வச்சுருக்கார். நீங்கள் அதே வேலையில் இருக்குங்க, அவன் வாடகை வீட்டிலே இருக்குமே. அவன் எப்படியே சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்க மாட்டேன் ஹஸ்பண்ட். ஆனால் மனைவி அவனை தூண்டி 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 உலகத்தை எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, இயற்கை தானே, நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் தூண்டுதலையும் உன்னுடைய இன்ஸ்டிகேஷனையும் கொடுக்க மாட்டாமல் கணவனும் லஞ்சம் வாங்கினாங்க. சிங்கம் கையூட்டுன்றோம் வாங்கணும். வாங்கி நிறைய அவன் சுற்றி செய்கிறான்னு சொல்லி அவனை செய்கிறான்னு சொல்லி இல்லை அவனுக்கு கையாதாகலன்னா மாற்றிப்போம் கொண்டுருவோம். அவன் அப்படிப்பட்ட சேர்த்தாக்கா அவனுக்கு சொத்து பணமும் எவ்வளோ சேர்ந்தோ அதை விட 10 மடங்கு கர்ம விரைகள் சேர்ந்து வருது. அவன் செய்ய பாவம் விரைகள் சேர்ந்து வருது. அப்போது ஒரு நாள் மனைவி பார்த்து சொல்கிறான், இப்போ பாபம் சேர்ந்து போச்சு எனக்கு, அதனால் நான் நரகத்துக்கு போவேன், பாதி நீ போ பாதி நான் போயிடும். அது மனைவி ஒத்துக்க மாட்டேன். செஞ்சதெல்லாம் நீங்கள், நான் இல்லை.
நீங்கள் தான் நெஞ்சு வாங்கினா நீங்கள் தான் நகை போகணும். இவர் செஞ்செல்லாம் நகை உருவத்தில் உடம்பு இருக்குது. அதாவது அந்த பாவ மூட்டைகள் உடம்புல இருக்குது. அதனால் ஆத்மாவை சேர்த்து அது ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மாவுக்கு தூண்டுபவனுக்கு அந்த பாவம் கிடையாது, செய்கிறவர்கள் தான் பாவம் உண்டு. ஏதோ கழுத்தத்தில் பாவம் இருக்கலாம், விட்டுருங்க. செயலுக்கு பாருங்க, செயல் தான் கர்ம வினைகள். நீ 18 வயசுக்கு மேலே ஆனாலே யூ ஆர் எக்ஸ்பெக்ட் டு நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட டூ அண்ட் டோன்ட் என்ற அந்த விஷயத்தை, சாதாரண விஷயத்தை, சாமானிய விஷயங்களை தெரியாதுன்னு சொன்னால் அதை ஒத்துக்கணும். அவர் சொன்னா எனக்கு தூண்டி விட்டா அப்படின்னா உனக்குன்னு ஒரு புத்தி பகவான் இதை கொடுத்துருக்கான். உனக்குன்னு பகுதியை கொடுத்துருக்கானா இல்லையா? நீ ஒரு வேலையில் கட்டிக்கான கேள்வி வாங்கிட்டே இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்கே இல்லையா? ஒரு மனைவியினுடைய சேர்க்கைக்காக ஆசைப்பட்டு அவருக்கு அடிமையாகி நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவளை சந்தோஷப்படுத்தணும்னு குறிக்கோள் நீ செய்யறதெல்லாம் நீ செய்யலை. ஆகவே பாப முட்டைகள் பூரா பண்ணா சேரும். இது நான் உபநிஷத்துல வர வாக்கியத்தை வேற ஒரு உபநிஷத்துக்குலாம் வாய்ச்சேன். இது பாயிண்ட் ஞாபகம். இந்த இடத்துல இதுதான் அர்த்தம். அதாவது நம்ம இடத்துக்கு என்னன்னா, கர்ம வினைகள் நெஞ்சோடு நாமே பண்ணி வைத்தவை, அவரை விட்டு நீங்கி வேறு ஒரு சாரணம் அல்ல. ஹஸ்பண்டோட செய்ய பாவங்கள்லாம் பொண்டாட்டி பசங்க என்ஜாய் பண்ணித்தா கூட அந்த அவன் செய்ய பாவங்கள்ல ஷேர் அவனுக்கு வராது. அவன் சொத்து தான் ஷேர் வரும், பணத்தை ஷேர் வரும், ஆனால் பாவத்தை வராது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புத்தியை உபயோகிக்கணும். மனைவியினுடைய ஆசைக்காக அடிமையாகோ பசங்க மேலே பாசத்துக்காக அடிமையாகியோ நாம் தவறு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த அந்த தவறு செய்வதை மொத்தமாக படிப்போறது ரொம்ப சுலபமாக எப்பவுமே. ஆனால் நான் எத்தனையோ நானே சொல்லியிருக்கேன், நானே இந்த வாழ்க்கை சொல்லியிருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கழிச்சிட்டாங்க அப்படின்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெடுக்கிறது? இவனுக்கு என்ன வயசு? 20 வயசு, அவனுக்கு 20 வயசு, 18 வயசு 17 அவனுக்கு ஒரு தப்புன்னு தெரியும். ஆனால் ஃப்ரெண்டு சொன்னால் செய்யணுமா? உனக்கு செய்யணும். 99% ஆஃப் நம்ம செய்யறதெல்லாம் தெரிஞ்சே செய்யறது தான். தெரியாமல் செய்ய தவிர நான் ஷூ போட்டு போச்சா ரோட்டில் ஒரு எறும்பை கொண்டே போகிறேன், அதான் தெரியாமல் செய்யுது. எவ்ரிடே அது கில்லிங் 100 ants 100 கிலோ கொண்டே போகிற மாதிரி ஷூ போடுறேன். செத்து போடுற குச்சியெல்லாம் இது பனி செத்து குடிக்கலாம் போட்டு பனி காலை வச்சுட்டேன், அது தெரியாமல் செத்து. ஆனால் நாம் செய்கிற மற்ற பாவங்கள்லாம் அப்புறம் அந்த பாவம் பழகினோடனே எல்லாத்தையும் செய்யலாம். செஞ்சா என்னன்னு ஒரு தர்ம நியாயத்தை பார்ப்போம், ஆரம்பி போகணும் பார்ப்போம். எல்லாத்தையும் செய்யலாம். அவன் மாட்டிக்கல, நான் மட்டும் மாட்டிக்கணுமா? அவன் கோடி ரூபாய் வாங்கினான், மாட்டிக்கல. நான் 1000 ரூபாய் வாங்கினா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவன் மாட்டிக்க பண்ணக்கூடாது. அந்த புத்தி தான் செயல். அந்த செயலுக்கு ஷேர் கிடையாது. அதை நீங்கள் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லணும். கொண்டாடி சொன்னால், பையன் சொன்னால், பொண்ணு சொன்னால், அவன் தப்பிச்சுட்டான், நான் மாட்டேன் ஏமாட்டணும் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்லாம் கிடையாது. நம்ம காலத்தில் செயல் உங்களுக்கு தான். அந்த செயலுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் நம்ம சாஸ்திரப்படி. அதுதான் இங்கே சொல்கிறார் நம்ம. அப்போ இன்று நேற்று ஆச்சா. அப்புறம் கொடுவினை அப்படின்ற வார்த்தை அனுபவித்தே செய்ய வேண்டியவைகள். கர்மா வினைகள்லாம் நீங்கள் கொடுவினை வார்த்தை வருது இல்லையா? நம்ம கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் அடுத்த நிமிஷத்தில் செய்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரில் பகவான் வச்சுருக்காரு. கர்ம வினைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு பாலை செவுத்து அடிச்சோம்னா திருப்பி அடிக்கும். இவ்வளோ போர்ஸ் அடிக்கும், ஒரு போர்ஸ் நம்ம வந்து அடிக்கும். அதே தான் நம்ம செய்கிற கர்ம வினைகள்லாம் திருப்பி நம்ம அடிக்கும், டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் கர்ம வினைகள். ஆகவே அதை நீங்கள் அப்போ கொஞ்சமாக இன்ஸ்டால் பண்ண அனுப்பிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. அது என்னவோ அதை நீங்கள் அனுபவிக்க தீர வேண்டியவை, அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைசியில் பாருங்கள் என்ன சொல்றாங்க. வணங்கி மாளும் ஒரு இடத்திலும் வனக்கொடு மாழ்வது மலமே. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. மாளும் என்ன, உடனே மாளும் என்ன அர்த்தம்? திருவுடை நிகழ்ந்தும் அந்த திருவடிகளை நாம் பற்றிய உடனே, பகவானுடைய திருவடிகளை பற்றிவிட பக்தி செய்த உடனேயே மாளும். பகவானை நாம் பக்தி பண்ண உடனேயே உண்மையான பக்தி கவனிச்சுக்கணும். பக்தினா அன்னைக்கு சொன்ன மாதிரி கைக்குப்புற பக்தி இல்லை, 100 அந்த பக்தி இல்லை. உண்மையான பக்தி என்னன்னா அர்த்தம். அந்த உண்மையான பக்தி செஞ்ச உடனே நான் பக்தியை ஆரம்பித்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வினைகள்லாம் தானே மாறும். எப்படி உபரிஷ்ட வார்த்தை
தீயில் போடப்பட்ட நாணல் பஞ்சானது எப்படி அழிகின்றதோ அப்படியே அவன் பாவங்கள் பூரா நாசத்தை அடைகின்றன. சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருது. ஆண்டாள் வாயினால் பாடி போயப்படி புதிர்வான் சொல்வேன். வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க தீயில் சுசாகம் செப்பாவாய். தீயில் ஆண்டாள் பாடுறதே தான். ஆண்டாள் வந்து முக்கரணங்களை எப்படி யூஸ் பண்ணுறதுலாம். வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க தூமலை தூவி தொழுது, கைதால் தூமலை தூவி தொழுது, வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க மூணு சேரணும். அது வந்து அது ஆர்ஜிய குணம்னு அது ஆழ்வார் பகவான் பற்றி ஆர்ஜிய குணம் மூன்று சேர்த்து செஞ்சாதான் பக்தி. அப்போ தீயில் சுசாகும் விரைகள் பூரா வண்டிகள் நெருப்பப்பட்ட போயிடும். அது போயிடும், தீவிரம்லாம் போயிடும், கண்டிப்பாக போயிடும். அது ஆண்டாள் சொல்றது சௌந்தோக பிரச்சனை தான் சொல்கிறாங்க. சௌந்தோக பிரச்சனை வருது. அதுதான் இந்த பாடத்தில் இது முக்கியமாக பயன். அப்புறம் ஒரு குறை ஒன்றும் இல்லை. இதை வந்து வேற ஒரு குறைய வராது. அதை வந்து ஃபெய்த் நீங்கள் நம்பணும். அதாவது உண்மையான பக்தி செய்தால் அதை வந்து என்ன அருமையாக சொல்லித்தர பாருங்க. விஷ்ணு தர்மத்தில் விஷ்ணு தர்மம் ஒரு புக்கு இருக்கு. விஷ்ணு புராணம் வேற, விஷ்ணு தர்மம் புக்கு இருக்கு. அது சௌனகமுனிவர் விஷ்ணு தர்மம். பாபத்தில் உருவான கர்மங்களின் கூட்டம், நம்ம செஞ்ச பாபங்கள கூட்டம் மேருமலை மந்திரமலை போன்றதானாலும், அப்பெல்லாம் மேருமலை தான் உயர்ந்தது, மேருமலை மந்திரமலை போன்றதானாலும் பெரிய பெரிய மலை அளவுக்கு நம்ம பண்ணியிருந்தாலும் கேசவனாகிய மருத்துவமனையை அடைந்த அளவில் கெட்ட நோய்கள் போன்று நாசத்தை அடைகின்றன. ஹாஸ்பிட்டல் கேசவன் தான். நமக்கு ஹாஸ்பிட்டல் ஆத்மா செஞ்ச இந்த பாவ மூட்டைகளை குவித்து வச்சதுக்கு ஒரே ஹாஸ்பிட்டல் கேசவன் தான். கேசவன் பகவான் தான் நமக்கு சேர்ந்த உடனேயே தானே எல்லாம் போயிடுதுன்னு விஷ்ணு தர்மத்தில் வருது. அப்புறம் ஒரு குறை இல்லை, அதனால இதுவே குறை வராது அப்படின்னு. அதில் சாந்திபுரம் தாழ்ச்சிவர் தீய ஒழுக்க முறையாலும் உண்ணத்தக்கவற்றை உண்டாலும் நன்றி செய்தவனுக்கு தீமை செய்தல் வேத நெறியினை இல்லை என்றால் ஆகியவையெல்லாம் செய்தவன் இவன் எப்போது திருந்துவானோ என்று காலம் பார்த்திருக்கும் இறைவனை சென்று பற்றுவானாயில் பற்றி அவனை குற்றம் அற்றவனாக நினைத்தல் வேண்டும். பாருங்க, இந்த பாயிண்ட் கண்ணதாசனுக்கும் திருப்பதி ஸ்ரீரங்கம் புத்தூர் சுவாமிக்கும் பெரிய சண்டையாச்சு. இந்த பாயிண்ட் அதாவது 1000 குற்றங்கள் பண்ணினாலும் அவன் திருந்தி பகவானை போய் சேர்த்துட்டான். ட்ரூ ரியலைசேஷன் வந்து பகவானை சேர்த்துட்டானாக்கா அவன் திருந்தியவனாக கருதி அவனை நீங்கள் மதிச்சுதான் ஆகணும். பாசமாக சொல்லக்கூடாது. அது அந்த கண்ணதாசன் 80% சொல்ல அப்படி சொல்லுது. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இது வரணும். ஏன் அப்படி செய்யணும்? திருந்தியவனை ஏன் நம்ம ஒத்துக்கணும்னாக்கா எதற்காக என்றால் இவனை குறை நினைக்கை பகவானின் பெருமையை குறை நினைப்பதாகும். பாக சாந்திபுரம் பாருங்க. அதான் சாந்திபுரம் என்ன சொல்லுங்கன்னா, பகவான் பாவம் பண்ணாதவங்களும் இருக்கார், பாவம் பண்ணி டோட்டல் ரியலைஸ் பண்ணி முழுக்க திருந்தி கால் விழான அவனையும் ஏற்றுக்கொள்கிறார். அது பகவானுடைய பெருமை, பகவானுடைய பெருமை. ஆகவே பகவானுடைய பெருமை குறை வரா மாதிரி அவன் பாவம் செஞ்சவன் செஞ்ச அவனை ஏற்றுப்பான்னு சொன்னான்னா அது பகவானுக்கு குறை உண்டாது போல அப்படின்னா ஒரு குறை இல்லை அது அந்த தத்துவம் சொல்றது. அடுத்து பாருங்க, மனநக மலமர கருவி. இது வந்து முதல் 10 பாசத்துலேயே வரும். இந்த மனநக மலமர சர்வேஸ்வரன் பிரம்மன் சிவன் இவர்களுக்கு நடுவில் கலந்து என்றால் இந்த பாருங்க வீடு வேகம். சர்வேஸ்வரன் இருக்காரு பெருமாள், பிரம்மாவுக்கு சிவன் நடுவில் சொல்லுவாங்க இல்லையா? பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கு நடுவில் கலந்து என்றால் இவனோ கணவன் மற்றையவர்களோ என்று யார் இருக்கிறவங்க 3 பேரில் என்று ஐயப்பாடுகளை தவிர்த்து சர்வேஸ்வரே கணவா என்னும் மன தூய்மை உண்டாக வேண்டும். ஏனெனில் திருவடிதன் நாமம் மறந்தும் பிறந்தா மாந்தர் காரணம் சொல்வது அவ்வளவு என்றால் பொழுதாம். அதாவது நம்ம இதில் வந்து வைணவ இதில் வந்து மறந்தும் பிறந்தா மாந்தர் மறந்து கூட பெருமாளை தவிர வேற யாரையாவது மனசை வணங்கிறது பாவம் நினைக்கு போகும். அப்போ
இப்போ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஆகவே முழுமையான நம்பிக்கை வரணும்னா பெருமானத்தை மொத்தம் வரக்கூடாது என்ன சொல்றாங்க. ஆக இந்த பாசத்தில் நாம் பார்த்தது கர்ம வினைகள் குறைய வேண்டுமானால் திருவடிகளை பற்றணும். திருவடிகளை பற்றினால் கர்ம வினைகள் தானே தொலைஞ்சு போயிடும். போகாத வினைகள் பற்றியும் அனுபவிச்சே தீர வேண்டும் என்ற கர்ம வினைகள் பக்தி என்ற நிலையில் ஆய்ந்த உடனே அந்த கர்ம வினைகள் தானாக போய்விடும் சொல்றோம். அப்புறம் 9வது பாசம் மேல் 6 இது 6வது 7வது பாசத்துடைய தொடர்ச்சி 9வது பாசம். அதாவது பிரம்மன் சிவன்களின் தலைமை இல்லாமையும் இறைவனின் தலைமையிலையும் அருள் செய்தான். அதாவது இறைவன் எம்பெருமான் ஸ்ரீமநாராயணனே தலைவன் என்பதை 6 7 பாசம் சொன்ன மாதிரி 9ஆம் பாசத்துலையும் சொல்றார். இதுல பிரம்மன் சிவன்லாம் முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கணும். அவதாரம் எடுக்கல. அந்த அவதாரங்களுக்கு பெருமை வரக்கூடிய செயல்களை செய்தவன் ஸ்ரீமநாராயணன் ஒருத்தர் தான். அதைத்தான் இங்கே எம்பசைஸ் பண்ணாரு. அப்படிப்பட்ட சிவனே பிரம்மாவும் கூட உலகத்துக்கு மனுஷனா பழக்கல. ஏன்னா காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னதான் தெரிஞ்சிருக்கு. அவர்களோட மேன்மை எளிமைக்கு வரமாட்டார்கள். எம்பெருமான் தான் 2 இஷ்டியும் போறவர். மனுஷனா மனுஷன் கூட கஷ்டப்பட்டு எல்லாரும் சொல்லி கொடுத்து அந்த அவதாரம். அப்புறம் அப்படிப்பட்டவன் பின்னும் தன் உலகத்தில் அகற்றின. மேலும் நான் உண்டாக்கின பிரம்மனால் உண்டாக்கப்பட்ட உலகங்களின் அதாவது அடைய ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். சிவபெருமான் திருமேனி பகவானுடைய திருமேனியில் எம்பெருமான் திருமேனியில் வலப்பக்கம் பெற்று சுரூபத்தை அடைந்தவன். அதாவது ஒவ்வொருத்தரும் சுரூபம். இங்கிருந்து பிரம்மா உற்பத்தி அடைந்து பிரம்மாவுக்கு பகவானுடைய சுரூபம். வலப்பக்கம் எழுந்தெடுக்கும் சிவன். சிவனுக்கு பகவான் சிவனுக்கு சுரூபம் இருந்துச்சு. ஆகவே சிவனும் பிரம்மாவும் தங்களுடைய சக்தியை சுரூபத்தை அடைந்தது எம்பெருமானுடைய சேர்த்தினார். ஆகவே இது ஒரு மோட்சத்தில் வருது. நம்ம இதில் சாப்பிட்டு வருது. ஆக இந்த பாசனத்திலே எம்பெருமான் மற்ற தேவதைகளின் நெஞ்சிலே புகுந்து அவர்களை இயக்கி இந்த உலகத்துக்கு பல நன்மையை செய்து கொண்டிருக்கிறான் என்பது வைணவ கொள்கை. அதுவுமல்லாமல் தானே இந்த உலகத்திலே அவதரித்து பல முறை அவதரித்து காத்தல் வேலைகள் எல்லாம் முன்னின்று செய்தவர். இது எம்பெருமானின் தலைமையா வருவதற்கு ஒரு முக்கியமான குணம். ஏன் அவரை நம் தலைமை ஏற்றுக்கிறோம் அப்படின்னாக்கா, காத்தல்கள் என்பதை மற்ற தேவர்கள் மாதிரி இருக்கிற இடத்துலேயே இல்லாமல் இறங்கி காத்தல்களை பல முறை செஞ்சிருக்கிறார். அந்த ஒரு காரணத்தையும் அவரை தலைமை சொல்றார். இதையெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இவை அவன் துயக்கே என்னன்னா, என் மாயை ஒருவராலும் தாண்ட முடியாது. கிருஷ்ணன் பகவான் சொல்றார் அவருடைய அர்ஜுனன், என் மாயினை மாய செய்ய மாயக்கண்ணன் எது சொல்றாருனாக்கா, பகவானுடைய மாயை யாரும் அறியவே முடியாது. அது ஆரம்பத்திலேயே அறிய பலமுறை சொல்லிருக்கேன். அர்ஜுனகிட்ட சொல்லிச்சியும் எனக்கும் ஒற்றுமை பல 2 பேரும் நிறைய பிறகு பேசுவோம். நீ பிறகு உனக்கு தெரியாது, நான் பிறகு எனக்கு தெரியும். நீ பிறகு கர்ம வேலைக்கு போகணுமா, நான் பிறகு என்னுடைய இச்சைக்கு போகணுமா, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நான் பிறக்கிறேன். ஆகவே
நான் செய்யக்கூடிய அந்த மாயையெல்லாம் யாராலையும் அறிய முடியாது, அந்த மாயையால் தாண்டவும் முடியாது என்று அது இவை அவன் துயக்கு, அவன் தான் எம்பெருமானை துயக்கு. அவன் செய்கிற நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம், ஐயம். பகவான் செய்கிறாரே அப்படின்னா அது அவனுடைய துயக்கு. ஒன்றுன்னா ஞாபகம் வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு எம்பெருமானை செயல்கள் எல்லாம் அவதாரத்துலையும் சரி, அவதாரம் இல்லாமல் சீவைவத்தில் அல்லது பார்க்கடல்ல அவனுடைய 5 விதமான நிலைகளில் எந்த நிலையில் அவன் செய்யக்கூடிய எந்த விஷயமுமே நாம் விமர்சனம் பண்ணதற்கு தகுதியாற்றவர்கள். விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நெக்ஸ்ட் மொமெண்ட்டு ஆஸ்திகுலத்தில் நீ வெளில போக வேண்டியதாரு. ஏனென்றால் உனக்கு கடவுள்னா எனக்கு தெரியல, அடிப்படையாக கடவுள்னாங்கனாக்கா இஸ் ப்ரோகேட்டிவ். கடவுளுக்கு எல்லா ப்ரோகேட்டிவ் உண்டு. அது கொஷன் பண்ணுறதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. ஒரு கொஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நீங்கள் நாஸ்திகர் சந்தேகமாக வேணும். ஏனென்றால் நமக்கு நான் இதை திரும்பி சொல்கிறேன்னாக்கா நம்ம எல்லார்ட்டையும் ஒரு டெண்டன்சி என்னன்னா நமக்கு துன்பங்கள் வரும்போது பகவானை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். சர்வசாதாரணமாக ஒரு மனுஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நீ ஏன் போட்டு உடைச்சே சண்டை போட்டு வீட்டில் அது மாதிரி பகவானே மனுஷன் நீ ஏன் அப்படி பண்ணேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், பக்கத்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு அவன் திரும்ப படித்து நம்ம பார்த்துமா அவன் திரும்ப பார்க்கறது இல்லை. நம்ம திரும்ப படித்து அவன் சந்தோஷப்படுறானே அப்படின்னாக்கா அது வந்து இப்போ நான் அடியன் வந்து ஒரு இந்த சுனாமி சென்னை வரும்போது அதை பற்றி ஒரு பெரிய விவாதம் வந்தது. சுனாமி வரும்போது உன் ஜாதகத்துக்கு இப்படியாவது சுட்டு போனான், அவன் போகிறோம் அத்தனை சுட்டு போட்டான். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஜாதகம். சுனாமி வரும்பொழுது வாஷிங் போச்சு ஒரு 70 பேர் அனுப்பி போயிட்டாங்க. 8 மணி காலம் 8-9 மணிக்கு அவங்க வாய்ப்பு பரவ கம்மியாயிட்டாங்க. பெங்களூர்லேருந்து வந்து இங்கே பாவம் அவர்கள் அமெரிக்கா பழத்து வந்தால் 3 பேர், அதில் 4 பேர் 3 பேர் ஒருத்தம் தான் போயிட்டான். அது மாதிரிலாம் என்ன ஆச்சுன்னா சுனாமியில் இப்போ அப்போ வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு. ஜாதகத்துப்படி பார்த்தா இவருக்கு அதே டைமில் சேவாக கேட்டு எங்களுக்கு வந்து நான் பெரிய ஆர்குமெண்ட் பண்ணேன். அந்த அஸ்ட்ராலஜியில் ப்ரொடிக்ஷனில் கெட்டிக்கார ஒருத்தர் யாருன்னா மேல்கோட்டை ஜிஎஸ் சுவாமி. அவர் தொடர்ந்து ஜெயிச்சப்போம். அவர் வந்து அவருக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, நல்லா சவுத் காமர்ஸ் சார் ஒன்று இருக்கு. அவர் வந்து விளக்கமாக சுலபமாக சொன்னார். ஜாதகம் ஜோசியம் நீங்கள் மனசாக நினச்சிக்காதப்பா, இடத்துக்கும் ஜாதகம் உண்டு. ஒரு இடத்துக்கு ஜாதகம், மேனுடைய ஜாதகம் சப்சர்வியன்ட்டு தட்டி இடம். பிளேயரில் போகிற வயசுக்கு செஞ்சு போகிறான்னா பிளேயருடைய ஜாதகம். மனுஷனுடைய ஜாதகம் தான் சின்ன ஜாதகம், அது பெரிய ஜாதகம், அதுக்கு சுலபங்கள் இருக்கு. ஆகவே நீ வந்து எப்படி எல்லா ஜாதகம் ஒன்றா இருக்குமா டெத்துக்குன்னு கேட்பேன். அது மாதிரி நீ மனுஷால மட்டும் பார்க்குறேன். ஜட்டு கர்மா நம்ம வாழ்ந்த சித்துக்கு மட்டும் இல்லை, அசித்துக்கும் கர்மா உண்டு. பூலகம் அப்படியே பூகம்பம் வருது, சுனாமி வருது, இல்லை அதாட்சி ஒன்று குடி வருது, எல்லாத்துக்குமே கர்மா உண்டு அப்படின்னா கர்மா இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னா அது ஏன்னா கர்ம வினை அதிகப்படுத்தி அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன். சொல்றதுக்கு டைம் இல்லை. என்னன்னா நம்முடைய டீப் பிலாசபி இப்படி வைஷ்ணவத்தில் நமக்கெல்லாம் மட்டும் ஆத்மா கிடையாது, எல்லாருக்கும் ஆத்மா உண்டு. மேஜிக் நாட்காக ஆத்மா உண்டு. ஆத்மான்றது எல்லாத்துக்குமே உண்டு. நம்மளுக்கு ஜீவாத்மா, இது வந்து ஜீவாத்மா கிடையாது, டார்மெண்ட். இந்த ஆத்மா டார்மெண்ட், இதுக்கும் ஆத்மா உண்டு. அதனால தான் சட்டத்தில் பாறை வளர்ந்துருவான், மலை வளர்ந்துருவான், மலை உருகிட்டு எல்லாத்துக்குமே ஆத்மா உண்டு. ஆனால் அது ஏன்னா பகவானுடைய படைப்பு அப்படி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் படைச்சிடுறோம். இதை கொஞ்சம் புத்தி தரோம். குரங்கு நாய்க்கு கொஞ்சம் அதிகம் புத்தி, அதோட நேரப்பாயிரம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக புத்தி. நம்மள்கிட்ட 8 பேருக்கு அதிக புத்தி கம்மி புத்தி இருக்குது. அதனால் பை கம்பேரிசன் தான் எல்லாமே. அதனால் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ரொம்ப மோசமான கருது போரைக்கும் எல்லாருக்கும் ஆத்மா உண்டு. பட் அளவில் வித்தியாசம். அதனால் எல்லாருக்கும் ஜாதகங்கள் உண்டு, ஜோசியங்கள் ஜாதகங்கள் உண்டு. எப்போ அழியோ எப்போ உடையோ தான் உண்டு. ஆகவே அந்த ஜாதகத்துக்கு உட்பட்டு தான் உங்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதகம். அதனால் எல்லாரும் தனிப்பட்ட எனக்கு வந்து 90 வயசாகும் 50 வயசாகும் எப்படியா ஒரே சுக்கு போயிட்டோம் சுனாமி இல்லைன்னா அது சுனாமி ஜாதகம், அந்த இடத்தோட ஜாதகம், அதே அடி ஜாதகம். ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் அடியாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகவே நீங்கள் வந்து
அவன் துயக்கு அவனுடைய பகவான் செய்கிற மாயைகளை நம்ம அறந்தான் பார்க்கக்கூடாது. அது அவன் துயக்கு, அவ்வளோதான் அப்படின்றது அடுத்த பாசம். துயக்குருகிறார்கள் ஐயம் செய்வதாகிய மயக்கமற்ற மனத்திலே தோன்றுகிற சிறந்த ஞானத்தை உடைய தேவர்களையும் மயக்க செய்கின்ற குணங்களையும் செயல்களையும் உடைய அவதாரங்கள் ஆகாயத்தை காட்டிலும் பெரியதாய் இறைவனின் பெரிய இந்த உலகத்தை அளந்த சிறந்த திருவடி தாமரைகளை மனத்தால் மறப்பில்லாதவனாய் நாவால் அகற்றுகின்றனாய் உடலால் தழுகின்றனாய் பொருந்தி வணங்குவேன். இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். பாசனங்கள்லாம் முதல் பாசனம் முக்கியம், 3/4 பாசனங்கள் 10ஆம் பாசனம் முக்கியமாக இருக்கும், சில நடுவுற பாசனம் முக்கியமாக இருக்கும், உயிர் பாசனங்கள். அதில் இந்த 10ஆவது பாசனத்தில் ரொம்ப முக்கியமானது நான் அடியே நினைக்கிறது என்னன்னா இந்த கடைசி தான். பக்தியை எப்படி செலுத்துவது? பக்தின்னு கை கூப்புறம் சரி, மதம் சொல்ல சரி, எப்படி செலுத்துவது? 2 விஷயம். அப்படி ஏற்கனவே சொன்னதை போல திருவடி தொழுகை, பகவானுடைய திருவடி தொழுகை. நமக்கு திருவடி தொழுகை தான் இருக்கலாம். அது ஏன் திருவடி தொழுகை அப்படின்னா, அவதாரங்களில் நமக்கு தெரிஞ்ச வரையில் முதல் அவதாரமாக திருவிக்கிரம அவதாரம் சொல்லுவோம். திருவிக்கிரமம் வாமனா பெருசாக எல்லா உலகத்திலே சொன்னாங்க. வீட்டில் ரொம்ப அழகாக சொல்றாரு. வசிஷ்டர் முதல் கொண்டு கண்டானது வரை எல்லா தலையிலும் வச்சாங்க பெருமாள். பெருமாளுடைய திருவடி உலகம் பூரா அளந்தது இல்லையா? பலிச்சக்கரவர்த்தி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அளக்கும்போது திருவடி அளக்கும்போது உயர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமன். ஆண்டாள் அழகாக பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் என்ன ஆண்டாள். அந்த அதுக்காக 30 மாசமா வேதங்களை சமன்வான். வேதங்களின் வித்துன்றான். வேதங்கள் அனைத்துக்கும் வித்து இதுன்னா சாரம இந்த ஆண்டாள் திருப்பார். ஏன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமன் ஏன் சொன்னா ஓங்கி உலகளுக்குச்ச பலிச்சக்கரவர்த்திக்கு மட்டும் அவர் நன்மை செய்யல, மற்றவர்கள் நன்மை செய்தார் இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் தலையிலேயே அவருடைய கால் பட்டு நன்மை செஞ்சுட்டார். அவர் படித்த வீட்டில் சொல்றார், வசிஷ்டர் முதற்கொண்டு சண்டாளன் வரை தலையில படித்தார். வித்தியாசம் இல்லாமல் எந்த எதிர்பாடும் இல்லாமல் கருத்து பாட்டுக்கு எதாவது வச்சார். அப்படி பண்ணவர். அது திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி சொல்றதால திருவடி நமக்கு தொழுகை முக்கியமாச்சு. கோவிலில் போனால் கேட்டு வாங்கிக்கிறோம், திருவடியில் வாங்கிக்கிறோம், தலையில் வாங்கிக்கிறோம், சரகோப்பன்னு சொல்லுவோம், தலையில் வாங்கிக்கிறோம். இப்போ நமக்கு ஆச்சாரியம் சரகோப்பன் இல்லையா, ஆழ்வாதனை வாங்கிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல திருவடித்தாமரைகளை அந்த இடத்துல மனத்தால் மறப்பில்லாதவனாய் இங்கே பாருங்க. இங்கே என்ன கவனிச்சுக்கோ, இதை பல இடத்துல வரும். ஆழ்வார்கள் மற்ற ஆழ்வார்கள் ஆண்டாள் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, இந்த பகவானை சேவிக்கும் பொழுது வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கணும். பகவானே அபிஷேகம் என்னன்னா இந்த மெர்ஜர், அதாவது சாஸ்திரியில் பகவான குணம்னு சொல்றோம்னா ஆர்ஜவ குணம். ஆர்ஜவ குணம்னா மனம், சொல்லு, வாக்கு, 3 ஒரு லைன் வந்துடணும். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட போச்சு. அது பகவானுக்கு தான் குணம் உண்டு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஏதாவது சமயத்தில் எல்லாம் மாற்றி பண்ணணும். மனம் வேலை வாக்கு வேலை செய்யலாம் அப்படி போடும். ஆனால் பகவானை சேவிக்கும் பக்தி போட்டுச்சு எப்பவுமே இந்த ஒன்றுபடுதல் வரும். மனம், வாக்கு, செயல், மனம். இதுதான் மனத்தால் மறப்பில்லாதவனாய். இந்த இடத்துல மனத்தால் மறப்பில்லாதவனாய் நான் ஏற்கனவே ஒரு பாசனம் சொல்லிருக்கேன். ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன். ஒரே ஒரு மகிழ்ச்சி தான் பகவான் ஆழ்வார். சொர்க்கம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், நரகம் வேண்டாம். ஐ டோன்ட் கேர் வெதர் இட் கிவ் மீ மோட்சா, சொர்க்கா, நரகம். எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கேன். மறப்பொன்றின்றியே என்றும் மகிழ்வேனே. அதே ஒன்று சொன்னேன் இல்லையா, சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம், பிறப்பில் எய்துக எதிர்க்க யானும் பிறப்பில் பல்வேறு பெருமானை மறப்பொன்றின்றி என்றும் மகிழ்வேனே. அதனால மறப்பு இல்லாமல் பகவான் மறப்பு இல்லாமல் இருப்பதே மகிழ்ச்சி. நீங்கள் வேற மகிழ்ச்சி நினச்சிங்களான்னா இதெல்லாம் அல்ப மகிழ்ச்சி. பகவானை மறக்காமல் இருக்கக்கூடிய நினைவு இருக்கே,
அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. மீதியெல்லாம் அற்ப மகிழ்ச்சி. அதுதான் சொல்றாரு. மனத்தால் மறப்பில்லாதவனாய், நாவால் ஆராய்ச்சிக்கிறவனாய், நாவால் ஆராய்ச்சிக்கிறவனாய். ரொம்ப என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இதை வந்து உண்மையில நான் நினைச்ச அளவுக்கு சொல்ல முடியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. அலட்சிக்கிறார். என்னால் கடைசி மாசத்துல 1000 மாதம் வருது. இப்போ வங்கியே வருது. அயனை அரணை அயனை அரணி அலட்சின்னு வார்த்தை போகுது. அலட்சு நாவால் வாயால் சொல்லணும் பகவானை. நாவால் சொல்லித்தான் வரணும், நாவால் பாடிதான் வரணும். அலட்சியம் அர்த்தம் முறை தவறி சொல்வது. நான் வந்து ஒன்று நினைக்கிறேன், சொல்லச்ச கிருஷ்ணான்னு சொல்லாம கடாமான்னு சொல்ல இருப்பாங்க. அப்படின்னு தான் சொல்லணும். இதை மோசமான ஒரு வார்த்தை சொல்றேன். ஆனால் நான் முறைத்தவரை சொல்லுவேன்பா மன்னிச்சுட்டு அலட்சிக்கே கண்ணாமனா சொன்னவனே. என்ன வரும்? என்னன்னா கண்ணலே அமுதே கற்கண்டே எல்லாம் நிறைய வருது. பின்னால் ஆழ்வார் பக்தி அப்படி பண்ணவனுக்கு என்னென்ன வார்த்தை உபயோகப்படுத்தினா பின்னால் நிறைய வரும். கண்ணலே அமுதே கற்கண்டே இல்லை பகவான். அது மாதிரி நான் சொல்லிச்சு நல்ல வார்த்தை சொல்கிறார். ஆனால் சில சமயத்தில் நம்ம என்ன ஆகிடும், முறை தவறி சொல்லுவோம். சம்டைம்ஸ் என் ஒய்ஃப் என்ன கூச்சிருக்கலாம். சில சமயம் வார்த்தையை கிருஷ்ணாராமான்னு சொல்லிச்ச முருகான்னு இருக்கும். நீங்களும் முருகான்னு சொல்லுங்களேன் அப்படின்வோம். அது என்ன உண்மைதான். அது நான் திருச்செந்தூர் போய் சின்ன வயசில் சேர்ச்சிருக்கேன். அப்போ எனக்கு பக்தி வந்தது முருகன் மேலே. உண்மைதான் அது. அப்புறம் தான் சரி அப்படி. ஆனால் இப்போ நானே வந்து ஒரு பொய்யா நம்முடைய தொடர்பு மாதிரி நானே சமாதானம் பண்ணிக்கிறேன். முருகனால நான் முருகனை இயக்கமோன்னு எப்பறம் பார்த்து நான் தான் நினைக்கிறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முருகனை தமிழ் சொல்கிறேன் சொல்லிடுவோம். ஆனால் முறைக்காக சொல்லுது. நாவால் ஆலோசிக்கிறேன்னா நான் சொல்லிச்ச மந்திரம் சொல்லிச்ச விமானம் சொல்லிச்ச சகசரநாமம் சொல்லிச்ச எவ்வளோ வார்த்தைகள் நம்ம சரியாக சொல்ல மாட்டோம். விஷ்ணு சகசரநாமம் சொல்லுவோம், ஒரு 2 வரி விட்டுருவோம், 2 வரி மாற்றி சொல்லுவோம். அதை ஆலோசனை முறைதவரை சொல்வதாக இருந்தாலும் ஆனால் மறப்பில்லாத இருக்கும். உடலால் தழுவுகின்றனாகி 3வது மனம் வாய் அப்புறம் செயல். தழுவணும். தழுவுறது என்ன சொல்லணும், ஆதிக்கம் பண்ணணும். பெருமாள் பெருமாள் எப்படி விருப்படிக்க முடியும்? அதுதான் தியாகராஜர் ஞாபகம். நம்ம தியாகராஜருடைய இதே கதை சரித்திரம் சொல்ல தெரியும். ஒரு 3 சிலை வச்சுட்டு ராமர் சிலை சேவிச்சிருந்தார் இல்லையா? அவருக்கு எப்பவுமே அதை ஆதிக்கம் மட்டும் மாறு அழைச்சிட்டு அப்படிதான் இருக்கும். தியாகராஜர் வீரா அது மாதிரி சின்ன சின்ன சிலைகளை வச்சு அவள் வந்து அதை உண்மையிலேயே பிசிக்கலாக தழுவான். தழுவி 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 அதுக்கு ஒரு பக்தி அதிகமாகிறதுக்கு அது ஒரு வழி. அந்த தழுவுல உடலால் தழுவுகின்றவனாகி பொருந்தி வணங்குவேன். பொருந்தின அர்த்தம்னா அப்படியே வித்தியாசம் இல்லாமல் நான் வளர்க்கச்சா எனக்கு வித்தியாசம் பொருந்தி டோட்டலாக சுற்றினாய் வணங்குவேன். இதுதான் மெத்தடு. எதுக்கு மெத்தடு? முதல் மாதம் நான் வச்சுக்கணும். 10 அடியவருக்கு அடியவன். நான் 10 அடியவன் ஆகணும்னா அவன் எளியவனாகி நமக்கு உதவி செய்வான். அதுக்கு நான் பக்தி உடையணும். பக்தின்னா என்ன? இதுதான் பக்தி அப்படின்னு ஒரு எப்படி வழங்கணும் அப்படி துயக்கரு மதியில் அப்படின்னு ஐயம் திரிவுகள் இல்லாத மதிகளை உடையவர் ஆகையாலே ஆச்சா இந்த தேவர்களுக்கே இவருடைய பகவானுடைய மாயைகள்லாம் தேவர்களுக்கே தெரியாது. அதான் இந்த பாயிண்ட். தேவர்களுக்கெல்லாம் ஐயம் திரிவு அற்றவர்கள், மயக்கமாக தெரியாது. மயகரம் மேலும் பெற்றவர்கள் தான் அப்படி. ஆனால் அவருக்கு நிறைய மயக்கம் உண்டு. எப்படின்னா பகவானை பற்றி தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பகவானுடைய அவதாரங்கள், நோக்கங்கள், செயல்கள் தெரியாது. அதுதான் துவைக்கும் மயப்படைய மாயைகள். அறிவு கெடும்படி தெரியாமை பண்ணுகிற புறங்களோடும் செயல்களோடும் கூடின அவதாரங்கள். வானிலும் பெரிய வல்லன் ஆகாயத்தை வளைவிட்டு அஞ்சாலும் வளைவிட்டு, அதாவது ஒரு கையை நம்ம வளர்ந்தாலும் வளர்ந்துடலாம். ஆனால் பகவானுடைய அவதாரங்களுக்கு அறிய முடியாது அப்படின்ற இதுல நஞ்ஞானத்துள் அமரர். ஞானத்தால் மேற்பட்டவர் அமரர். அது ஒரு நம்பியுள்ள வீட்டில் பெரிய திருவடிப்பை சொல்றார். நமக்கெல்லாம்
நம்பர் 1 என்ன பெரிய திருவடி தான். கடாடம் தூக்குமரம் பெருமாள் அவர் சில இடத்துல கர்வப்பட்டிருக்கார். அவர்கிட்ட ஒரு கர்வம் அதுதான் பெரிய திருவடி. தேவதேரியம் நாட்சிமாரியம் தாங்கினே நான் ஒன்றோ, நான் தான் தாங்குறேன், நீங்க உலகத்தை தாங்கலாம், பெருமாள் நீங்க உலகத்தை தாங்கலாம், ஆனால் உங்களை நான் தான் தாங்குறேன் அப்படின்னு நான் கருப்பட்டுக்கிறேன். அது ஒரு அடி அடிச்சார். மகாபாரத ஒரு பெரிய கதை, அது பாவனா சொல்லல. ஆகவே நிச்சயர்கள் என்பது பொருந்தும், அமரர்களும் பொருந்தும். அமரர்களுக்கும்னா தேவர்கள் மட்டும் இல்லை, நிச்சயர்களுக்கு கூட அவருடைய அவதார மகிமை தெரியாது. அப்படிப்பட்ட நிச்சயம், ஏன்னா நிச்சயர்களாக இருப்பவருக்கு எல்லாம் தெரியும். நிச்சயர்களுக்கும் பகவானை போலவே பிறவியெல்லாம் கிடையாது. பகவான் கூடவே மறைஞ்சே இருக்கும். அவர்களுக்கு கூட தெரியும். இதில் பாசத்தில் ஓய்வு காலம்லாம் அடுத்த பாசம்னு 2வது பாசம். ஓய்வு காலம்லாம் ஒரு நாள் பண்ணி அது அடுத்த பாசம் 2வது பாசம். திருவேங்கடத்துல என்ன செய்யறாருன்னா, ஆழ்வார் திருவேங்கடத்துல இன்னும் வந்து பெருமாள் திருச்சியில பெருமாள் இருக்காரு. திருவேங்கடத்துல இன்னும் நித்திஷன் இருக்காரு, ஸ்ரீவரத்தில் இங்கே இருக்காரு. இன்னும் வந்து பூக்களால் ஆதாரம் பண்றான். சிந்து பூ மகிழும் ஆதாரம் பண்ணி சந்தோஷம். தமிழ்நாட்டிலேயே இந்திர கோவிலில் திருப்பதி பெருமாள் மட்டும்தான் அந்த பெருமாள் கூட இருக்கிற நிச்சயங்கள்லாம் வந்து பூவாதாரம் பட்டு போகிறாங்க. அப்போனா நிச்சயங்கள் பெருமாள் விட்டாளா இல்லையா? அது எல்லாம் கற்பனை ஆட்சி பண்ணிச்சே அந்த புகையில் அங்கே இறங்கி வந்து படி போயிடலாம் அந்த ஒரு செகண்ட். அதாவது அவர் வந்து பெருமாள் இறங்கிட்டு போனது தெரியாது. அதை விட என்னன்னாக்கா, அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவதார மகிமை தெரியாததுக்கு இவன் கற்பனாட்சி பண்ணிட்டே இருந்தால புகை வச்ச அந்த புகையிலே ஒரு அவதாரம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் போட்டுட்டாலும் அவதாரம் பண்ணி தெரியாது அவளுக்கு. அவள் அவதாரம் பண்ணி முடிச்சுட்டே தெரியாது நிச்சயர்களுக்கு. அதாவது இப்போ அவன் நிச்சயர்களுக்கும் தெரியாத அவதாரம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சொல்வா என்ன சொல்லுவான்னா, நிச்சயர்களாக தினம் சாம்பிராணி பெருமாள் கற்பனாட்சி பண்ணிச்சு ஏற்பட புகையில் ஒரு வினாடிக்கு இல்லை அவதாரம் பூரா முடிச்சுட்டு திரும்பி போய் பார்த்துட்டேன் தெரியாது. அதனால் அவன் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ தூரம் பகவானை நிச்சயங்களாலும் அறிய முடியாது அவருடைய அவதாரத்தை. கிருஷ்ண அவதாரம் எல்லா அவதாரத்துக்கும் அவதாரங்கள் அவதார ரகசியத்தை என்ன சொல்றேன்னா, அமரர்களுக்கு அர்த்தம். அமரர்கள்னா தேவர்கள் மட்டும் இல்லை, நிச்சயங்களுக்கும் தெரியாது அவதார ரகசியம். அப்படிப்பட்ட அவதார ரகசியம்ன்றது அவ்வளோ பெரிய ரகசியம். வெள்ளம் கலந்த அமர்ந்து இதற்கு மனம் வாக்கு காயங்களால் அனுபவிக்கப்பட்டேன். பரப்பை உடைத்தான பூமியை அழைக்கிற இடத்தில் வசிஷ்டன் என்றும் சண்டாளன் என்றும் சொல்கிற வேற்றுமை அற எல்லா துறைகளிலும் ஒக்க தீர்வுகளை வைத்தான். இவர்கள் நன்மை தீமை பாராமல் தன்னுடைய தூய்மையே இவர்களுக்கும் ஆகமுடி செய்தான். இதுல ஒரு அருமையான விஷயம் இருப்பாங்க. ஆனந்த சொல்றதுல ஆழம் வந்தார். நான் யாராவது சொல்லி கேட்கணும் ஆசையா இருக்கு. நான் படித்தேன், உபன்யாசம் கேட்கல. ஆழம் வந்தாரு ஸ்லோகத்தை இருக்கணும். அருமையான விஷயம். அதை ஒன்று சொல்ற பாருங்க. திருவிக்கிரமனே ஆழம் வந்தார் சொல்ற ஸ்லோகத்தை சொல்றார். திருவிக்கிரமனே பகவான் பாட சொல்றார். திருவிக்கிரமனே உத்தம ரேகைகள் பொருந்திய அவர் திருவடி, பகவான் திருவடி உத்தம ரேகைகள் பொருந்திய தாமரை போன்ற உனது 2 திருவடிகள் என் தலையை அலங்காரம் செய்வது எப்போது அவதாரம் படிச்சு எல்லாரும் வச்சுட்டார். அதனாலதான் எப்போ முடிஞ்சு போச்சு. ஆனந்தார் இப்போ வந்தவர் கேட்குற, திருவிக்கிரமனே நீ அப்போ எல்லாம் வந்துட்டு போயிட்ட, இப்போ நான் இங்கே இருக்கேன் வந்து கேட்குறேன். உன்னுடைய திருவடிகள் வந்து உத்தம ரேகைகள் பொருந்தியது, தாமரை போன்றது. அந்த 2 திருவடிகளையும் என் தலையினை அலங்காரம் செய்வது எப்போது அப்படின்னு சொல்றது. ரொம்ப இந்த கேள்வி ரொம்ப இந்த அயற்பிலன் மறவேன், அலற்றுவன் முறையின்றி பேசுவேன், தழுவுவன் மிகவும் கெட்டியாக ஆலிங்கனம் செய்து கொண்டா
இது அர்த்தம். கழுவுன்னு அர்த்தம் விஷ்ணு புராணத்தில் வர அர்த்தம். விஷ்ணு புராணத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணால் மிகவும் கெட்டியாக ஆணையம் செய்து கொண்டார். மேலாளர்கள் பகவானை அந்த பகவான் அத்தியாவதாரத்தில் அப்படியே கெட்டிய உடமாட்டேன்னு பிடிச்சுட்டார். கெட்டியாக ஆணையம் செய்து கொண்டார் விஷ்ணு புராணம் சொல்லுது. வணங்குவன் இந்த இடத்துல வணங்குவன் அமர்ந்து முடிக்கிறான்னு பிடிக்காது இல்லையா பாடத்தில். வணங்குவன் என்னது வார்த்தை அதுதான் நம்மள நம்ம மாதிரி கொஞ்சம் அறிவுறுத்தோம் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் நம்மளுடைய வித்தியாசம் இருக்கலாம். நம்மளை வணங்குவோர் அர்த்தம் செருக்கற்று திருவள்ளுவரை விழுவேன். வணங்குவேன்னா வணங்குவேன் அப்படியே எழுதிதானே சேர்ப்பேன். வணங்குதல் என்றாலே அதான் அதுக்கு மீனிங் உள்ளார்த்தம். வணங்குதல் அர்த்தம்னா நீங்க வணங்கிச்ச உங்க கர்வமெல்லாம் அடங்குது. எனக்கு கர்வம் அடங்கி நீ பெரியவன் நான் சிறியவன் உன் காலில் விழுறேன் வணங்குறேன். அந்த கர்வம் அடங்கி செய்ய முடியும் சேவிக்கிச்சே அதை போல உன்னை பற்றி எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லி சேர்க்கிறோம். இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செய்ப்போம். சேவிச்சுட்டு ஆச்சா உன் காரியம் ஏதோ சாதிக்கிறதுக்காக செய்ப்பான். ஆனால் உனக்கு அவன் விசுந்தே மனசில் சேவிக்கிறது எல்லாருக்காக. ஆகவே வணங்குதல் என்றாலே செருக்கற்று சேவிப்பது. கர்வம் போய் தான் செய்தான் அதான் நீங்கள் போய் ஏதோ பெயருக்கு எல்லாம் சேவிச்சுட்டே போகக்கூடாது. சேவிக்கிச்ச உங்கள் மனசுலேருந்து செருக்கு கர்வத்தை அடியோடு நீக்கி விட்டு நான் வணங்கும் அவர் என்னை விட மேலானவர் ஆகவே வணங்குவதற்கு உரியவர் அப்படின்ற எண்ணத்தோட பக்தியோட கர்வம் போயே செய்யணும். அதுதான் வணங்குவன்றார். அமர்ந்தென்றார் அதுக்கு ஒரு அர்த்தம் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வீட்டில் நான் இந்த புரண்டில் அடியேன் சுவாமி புரண்டில் அடியேன் உன்னடி கீழே அமர்ந்து புகுந்தேனே என்றால உன்னோட அமர்ந்து புகுந்தேன்னா அந்த இடத்துல கூட அந்த அர்த்தம் இந்த தெருல ஈடுல இப்போ தான் பார்க்குறேன். அமர்ந்து புகுந்தேனே நான் அமர்ந்து புகுந்தேனே எப்படி கீழே அமர்ந்து புகுந்தேனா நேரம் போகக்கூடாதா எப்படி அமர்ந்து புகுந்தேன். அமர்ந்து என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க அமர்ந்துனாலே வேறு ஒரு பலனையும் கருதாது இப்படி செய்வேன் அது அர்த்தம். ஏன்னா என்ன பாருங்க அமர்ந்து அப்படின்னா யூ கெட் சீட்டட் தூய பட்டுறது கொள்கை அதுக்கு அர்த்தம். திரும்ப உட்கார்ந்து வச்சுக்காருங்க ஐ கெட் சீட்டட் அண்ட் பிச் அண்ட் வேக்சிங் மை செல்ஃப் ஆர் இன்சப்பரபிளா உட்காந்துடுறோம். உட்காந்துட்டியா எல்லாம் செய்ய மாட்டியா கேட்க மாட்டா உட்காந்துட்டேன்னா அமர்ந்து அப்படின்றால் எத்தனையோ ஓடி திரிஞ்சு எங்கெங்கயோ கொள்கையை ஓடி திரிஞ்சுட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டேன்னா எல்லா கொள்கையிலையும் ஓடி ஓடி பார்த்து கடைசியில் இந்த கொள்கை தான் சரின்னு உட்கார்ந்துடுறேன். அதாவது அந்த அமர்ந்தே என்பதற்கு வேறு ஒரு பலனையும் கருதாது அமர்ந்துன்னு இது ஆழ்வார் நம்பளடி. ஆகவே இந்த பாசங்கள் 10 பாசங்களில் கடைசி பாசனம் பாருங்க. அதாவது பலன் இதில் பலன்களில் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சுலபமான விஷயம். இந்த திருப்பாசங்களை பொருள் நுணுக்கத்துடன் கற்று வல்லவர்கள் நித்திசர்களை போன்று உயர்விலே சென்று தமது பிறவியாகிற கொடிய சிறையை நீங்க பெறுவர்கள். நம்முடைய பிறவி என்ற இந்த கீழான விஷயத்தை நீங்க பெற்று நித்தியர்கள் போல தீவிரத்தை போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பாதங்களை பொருள் நுணுக்கத்துடன் கற்று இந்த அர்த்தத்தோடு கற்றுக்கணும் அப்படின்றார். குற்றையவர்கள் சொல்கிறா பாருங்க. இந்த வார்த்தை இங்கே கமெண்ட்ரியில் அவர்கள் நம்பிலில் என்ன சொல்கிறா பாருங்க. ஆழ்வார் சொற்களை கொண்டு அடிமை செய்தாயிற்று இரும்பிய மூலம். இந்த பாசகம் மூலமாக பலவிதமான சொற்களை கொண்டு பகவானுக்கு அடிமை செய்தார் இந்த 10 பாசத்தில் அப்படிங்கிறார் இல்லையா. அது கேட்குற ஆயின் சொல்லடிமை மாத்திரம் போதுமோ? வார்த்தையால் சொன்னால் போருமா? நிறைய வார்த்தை சொல்லிட்டாரு போருமா அப்படின்றது. அது ஒரு கைங்கரியமா அப்படின்னு அது ஒரு கைங்கரியமா அப்படின்னு பதில் நான் எல்லாம் நிறைந்த இறைவன் விஷயத்தில் சொற்களை கொண்டு செய்யும் அடிமைக்கு மேற்பட செய்பவனை இல்லையே. பகவானுக்கு எல்லாம் நிறைஞ்சவன். அவன் நான் சொல்லி செய்ய வேண்டிய அவன் என்ன இருக்கு, அவன் நான் செய்ய வேண்டிய என்ன இருக்கு. யூ ஹவ் காட் எவ்ரிதிங் வித் ஹிம். உங்களுக்கு நல்லா செய்யணும்னா உங்ககிட்ட இல்லாத இதுவும் அவனை தரணும். எல்லாம் செய்யணும் பேர் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அவங்க என்ன செய்யறதுக்காக பகவான் நம்ம சொல்லுறது ஒன்றும் இல்லை, சொல்லாத செய்யுது வேர்ட்ஸ் சொல்லி சொல்லி அதுதான் ஸ்தோத்திரம்.
என்ன கவனிச்சுங்க, ஸ்தோத்திரம்னு ஏன் கேட்பான்னு என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க. பகவான் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்ற பகவான்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று தான் வழி. ஏனென்றால் நம்ம என்னதான் நம்ம செய்தாலும், அபிஷேகங்கள் பண்ணாலும் கோவில் கட்டினாலும் என்ன கட்டினாலும் அதெல்லாம் இருந்தால் கூட, ஆனால் சொல்லால் செய்வது ஸ்தோத்திரம் இருக்கு. அதுதான் ஸ்தோத்திரம். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், சஹஸ்ரநாமம் லட்சுமி சஹஸ்ரம் எல்லாம் வருது. அதே மாதிரி ஸ்தோத்திர ரத்னம் வருது. அதனால் எல்லாமே ஸ்தோத்திரங்கள். பகவானை ஸ்தோத்திரம், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் அப்படியே மயங்கிடுவானான்னு அர்த்தம் கிடையாது. பகவான்கிட்ட கம்யூனிகேஷன், இதெல்லாம் நீ செஞ்சிருக்கே உன் குணங்கள், உன்னுடைய பிறவிகள் எல்லாம் சொல்லி நாம் பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சொன்னதாலே கிடையாது, அவர் அப்படி ஏன்னா சிசி கேட்டுருக்கார். ஆனால் வேறு விதமாக பகவான்கிட்ட பக்தி செய்வதற்கு நம்ம பகவானுக்கு பாதங்கள் தரோம், சக்கர பொங்கல் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு இல்லையா? நம்மளுடைய திருப்திக்காக தான் பண்ணுறோம். அவ்வளோதான். அதே தான் சொல்லடுங்க. நமக்கு தெரிஞ்சதே வாயால் வார்த்தைகள் சொல்கிறது தான். அதை நம்ம சொல்கிறோம். அதுதான் சொல்கிறோம். இந்த இடத்துல குற்றேவல்களுக்கு சொல்லடிமை மட்டும் போருமோ? சொல்லாத அடிமை செஞ்சால் போருமா? போரும். ஏன் போரும்னா பகவான் கேட்கணும் வேண்டாம். சுவை நிறைந்தவனவாய் இருக்கிற இந்த ஆயிரம் இதனால் சொற்களை கொண்டு செய்யும் அடிமை முறை என்று அர்த்தம். எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக, அப்போ சொற்களை கொண்டு செஞ்சால் போருந்துங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டால், சொற்களை கொண்டு செய்யும் பொழுது காரிய புத்தி வேண்டாம். அதுதான் முக்கியமாக சொல்லுவோம். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொற்களை சொல்லும்போது நம்ம சொல்கிறோம், கேசவாய் நமக்கு உடனே மனசு நினச்சிக்கிறோம், உடனே எனக்கு கொஞ்சம் பணம் வரணும் மனசு நினச்சிக்கிறோம். இன்னொரு பந்தம் சொல்கிறோம், ஐயா எனக்கு ஒரு இந்த பாஸ்போர்ட் கிடைக்கணும். இன்னொரு பந்தம் சொல்கிறோம், வீடு வாங்கணும். ஒவ்வொரு மதத்துக்கு நடுவில் நம்மளுடைய பலன் நினச்சிட்டே போகிறோம். நம்ம என்னென்ன செய்யணுமோ நம்மளுடைய வீட்டிலேயே சொல்ல நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு மந்திரம் சொல்லிச்சோம் ஒரு பலன் நினைக்கிறோம். அது நினைக்காதுங்க. அது நினைச்சாலும் அது பக்தி இல்லை. பக்தி என்பது நான் முன்னே சொல்லிருக்கேன், 5 ஸ்டெப் உண்டு. பகவத்கீதையில் 12வது சாப்டரில் இந்த ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கரகான் இருக்கு. கீதையினுடைய சுருக்கமான அர்த்தம் ஆனந்தா இருக்க வெர்பாட்டம் அப்படியே ராமாஜி இருக்கார். ராமாஜனுடைய கீதா பாஷ்யம் புதுசாக அமைச்சதில்லை. அவர் ஒரிஜினாலிட்டி கிடையாது ஒன்றும். அந்த ராமாஜி கீதா பாஷ்யம் ரெப்ளிகா ஆஃப் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கரகம். ஆனாலும் ராமானுஜர் கொஞ்சம் அந்த பக்தி வரிசை என்ன செய்யறாருன்னா, இங்கே அதில் ஸ்ரீபாஷ்டிலே வருது. ஸ்ரீபாஷ்டிலே அந்த பக்தி பற்றி வருது. அந்த 12வது சாப்டர் பகவத்கீதையில் 5 ஸ்டெப் சொல்கிறார். இந்த முதல் ஸ்டெப்பு பற்றி தான் இது பூரா வருது. என்னன்னா நிஷ்காமிய கர்மம். அது கர்மாவை பற்றி சொல்லிருந்தா கூட அது பக்திக்கும் பொருந்தும். அதாவது பலன் கருதாத பக்தி. பக்தியில் 2 வகை ஞாபகம் வச்சுக்கோ. 2 பக்தியும் பகவான் எடுத்துக்கிறார். சாதன பக்தி, சாத்திய பக்தி. சாதன பக்தினா நான் சொன்ன பாருங்க, 108 தேங்காய் உடைச்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிடு. அது பகவான் ரிஜெக்ட் பண்ணல, ஏற்றுக்கிறார். அது ஏற்றுக்க சரி, ஏதோ ஒன்று செய்யலை, உன்னுடைய அறிவு தான் செய்யலை, ஏற்றுக்க மாட்டேன் கிடையாது. பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். நான் வச்சுக்கோ, நம்ம எப்படி பக்தி பண்ணாலும் ஏற்றுக்கிறார் பகவான். நான் வச்சுக்கோ. அதுதான் ரொம்ப அருமையாக சொல்லுவா இல்லையா, கோவிலில் நாஸ்டியும் கூட கோவில் வருஷம் நடந்து போயிட்டு ஒரு கொசுவை மூஞ்சிட்டு வந்தால் டக்குனு கை அடிப்பாங்க. பகவான் தந்தான் நம்ம சேவிச்சாங்க எடுத்து போவாங்க கூட. அந்த கொசுக்காக பயந்து 2 கை அடிக்கிறது பகவான் தன்னை சேவிச்சா இருந்துச்சுன்னு பகவான் எடுத்துக்கிறார் அப்படின்னு அஞ்சலி வைபவத்தில் வேதாந்த தேசிகன் எழுதுறார். வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவம் புக்கு, அருமையான புக்கு இருக்குது. கை கூப்பிட்றதுனால உண்டான மேன்மைகள் என்ன தனி புக்கு இருக்குது தேசிகன். ஆனால் அவர் தேசிகனுடைய கிளவர்னஸ்ஸு படிச்சுட்டே போனால் கடைசி சாப்டர் அழகாக இருப்பார். அது சொல்ல முடியாது, சின்ன புக்காக தான் ரொம்ப அழகான புக்கு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த பகவான் எல்லா விதமான வழக்கங்களையும் எல்லா பக்தியும் ஏற்றுக்கிறார். ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ, இந்த இடத்துல சாதனா பக்தின்னு பேசலாம். அதாவது பலனை கருதி செய்கிற பக்தியெல்லாம் சாதனா பக்தி. சாத்திய பக்தி அப்படின்னா பக்தி ஃபார் சேக் ஆஃப் பக்தி, அவ்வளோதான். பகவான் பக்தி பண்ணுறோம், நாட் ஈவன் தேங்க்ஸ் கிவிங். இந்த கிறிஸ்டியன்ஸோட மிக்ஸ் பண்ணிக்காங்க, அது பெரிய கஷ்டம்.
பக்திக்கு டெஃபினேஷன் ஒவ்வொரு ரிலீஜனும் ஒரு மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் வந்து பக்திக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங்னுவாங்க. கடவுளுக்கு நம்ம கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். நேற்று அவர் என்ன செஞ்சு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் சர்ச் போகிறேன், தேங்க்ஸ் கிவிங் அதுவும் கிடையாது. ப்ளீஸ் பட்ஜெட் நம்ம வந்து எந்த விதமான பகவான் நம்ம செஞ்சதை நினைச்சுட்டோ செய்யப்பட்ட நினைச்சுட்டோலாம் பக்தி பண்ணக்கூடாது. பக்தி பக்திக்காக செய்வது, பகவான் பக்தி செய்வது பக்திக்காக செய்வது. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். பகவான் நம்மளை படைச்சார், நம்மளை காத்தார், அதெல்லாம் எல்லாம் நினைக்காதங்க. நம்முடைய ஒரே கடமை பக்தி செய்வது. பகவானுடைய மேன்மையும் சௌலபியத்தையும் எளிமையையும் மற்ற குணங்களையும் நினைத்து 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 முழுதுறம் பாருங்க. அதுதான் அந்த நெஞ்சுருக உடல் உருக பகவானிடம் உருகி 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 பகவான் கொஞ்சமாக மெரிச்சாரப்பேன். அதுதான் பக்தி. தவிர நெஞ்சாறு குருக்குமே சேரப்புறமே அந்த பழக்கம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு இன்னும் தாலே போய் சேருங்க. அவை பக்தி பல சேக்கா பக்தி, பக்தி பக்திக்காகவே செய்யறதுக்கு பாருங்க. அது சாத்திய பக்தி. அதான் நம்ம சொல்றீங்க. ஆகவே இந்த இடத்துல பக்திக்கு பண்றத காரிய புத்தி வேண்டாம், இந்த மாதிரி பலன் கிடைக்கணும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தலை கட்டுகிறார். இந்த 3ஆம் திருவாய்மொழியில் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ. பத்துடை அடியவர்க்கு எளியவன், அதில் எக்ஸ்பேன்ஷன் தான் போகிறான். இந்த பக்தி இதுக்கு ஆரம்ப பக்தி, பரபக்தி தான் போகிறான். பரபக்தின்னா பிகினிங் ஸ்டேஜ். இந்த பிகினிங் ஸ்டேஜ் பக்திக்கு இருந்தால் பகவான் வந்து ஒரு எளியவனாக வந்து உனக்கு உதவி செய்வார்னு அர்த்தம். இதுதான் ஆரம்ப பக்தி. இதை சொல்கிறாங்க. இது எப்படி அமைச்சிருக்காருன்னு ஆழ்வாருடைய பாசங்களில் இப்போ பக்தி பகவானுடைய திருக்குணங்கள், அவருடைய திருவுருவம், இதெல்லாம் விவரிக்கிறது தான் இந்த 1000 பாசம் மூலம் பக்தி உண்டாக்குறது. இதை தவிர பக்தி செய்யும் போது எப்படி முறை அப்படின்றத எழுத சொல்லுவார். அடுத்த 10 பாசங்கள் வரைச்ச பக்தி செய்ய எத்தனையோ முறைகளில் ஒரு முறை மெத்தட் சொல்லுவார். 10 பாசம் மெத்தட். அந்த 10 பாசமும் அடியேன் அன்னைக்கு ஒரே நாளில் முடிக்க போகிறேன். 10 பாசமும்